கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இன்றைய தேவ செய்தி அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 8 தியானிப்போமானால், ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். எப்படி எனில், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேறு எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீர் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கியிருக்கிறது. நம்ம இந்த வசனத்தில் என்ன தியானிக்கிறோம் என்றால், இப்போ நம்ம காசு பணம்லாம் கடன் வாங்குகிறோம், மற்ற பொருட்கள் எல்லாம் கூட நம்ம கடன் வாங்கியிருக்கிறோம். நம்ம அன்பில் கடன் இருக்கக்கூடாது. அன்பில் கடன் இல்லாமல் நம்ம எல்லாரோடும் கூட நம்ம அன்பாய் இருக்க வேண்டும். விபச்சாரம் செய்யக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, பொய் சாட்சி சொல்லக்கூடாது, இச்சிக்கக்கூடாது, ஒரு விபச்சாரம் செய்யக்கூடாது. இதையெல்லாம் நம்ம செய்யாமல் இந்த கட்டளைகளை கை கொண்டு வந்தோமானால் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அடுத்ததாக பார்க்கிறோம், துரிச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். நம்ம தேவனை தரித்து கொள்ள வேண்டும். நம்ம உடலை ஒரு அசிங்கத்தினாலும் நம்ம சேதப்படுத்தாமல் தேவனை தரித்து கொள்ள வேண்டும். கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ள வேண்டும். தேவன் ஒருவரே நம்மளுக்காக மரித்தார், நம்மளுக்காக ஜீவனை கொடுத்தார். அதனால் நம்ம அதிகமாய் நம்ம பரிசுத்தமாய் இருந்து தேவனிடத்தில் தரித்து கொள்ள வேண்டும். தேவனை தரித்து கொள்ள வேண்டும். தேவனுடைய 1வது வசனங்கள்லேருந்து பார்த்தோம்னால், தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை நம் கை கொள்ள வேண்டும். நம் கை கொள்ளும் போது தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அடுத்ததாக நம்ம கீழ்ப்படிய வேண்டும். நம்ம கீழ்ப்படிய வேண்டும். அடுத்ததாக தேவ ஊழியக்காரர்களுக்கெல்லாம் நம்ம வரிகளை செலுத்த வேண்டும். நம்ம அந்த மாதிரி சபையில் என்ன காரியங்கள் எல்லாம் வரி செலுத்துகிறார்களோ அந்த வரிகள் எல்லாம் நாம் செலுத்த வேண்டும். நம்ம இந்த வேத வசனத்தை படியுங்கள், தியானிங்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.